Hi Rogle, very good morning. Om Murga, have a great day. இது வந்து வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், ஓமம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இங்கே வந்து மேத்தி ட்ரை லீவ்ஸு அந்த ஆர்பிஆர்து அது ஊறிட்டுருக்கு. வெந்தயக்கீரை போட்டு பக்கோடா போட போகிறேன். இன்றைக்கி மெனு வந்து பக்கோடா, அப்புறம் நெல்லிக்காய் அதை தண்ணி வடித்து ½ அன் ஹவர் ஊறிட்டு இருந்துச்சு. தண்ணி வடித்து எடுத்தாச்சு வெந்தயக்கீரையை. அப்புறம் கடலை மாவு மட்டும் போட்டால் போதும். வேறு அரிசி மாவு வேணால் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். கடலை மாவு மட்டும் போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே பக்கோடா போட்டுற வேண்டியதான் எண்ணெயில். பக்கோடா ரெடி உறவுகளே, வாங்க சாப்பிட்லாம். வெந்தயக்கீரை பக்கோடா, யம்மி அண்ட் ஹெல்தி பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே. இப்படி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடைச்சா கூட வெந்தயக்கீரை இல்லைன்னா முட்டைக்கோஸ் தனியாக போட்டு பக்கோடா செய்யலாம். பாலக்கீரை பொடி பொடியாக கட் பண்ணியும் செய்யலாம். நீளமாக இலையை டிப் பண்ணி அப்படியே கூட பொரிச்சு தரலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல, இப்படி கொடுங்க. பக்கோடா செஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாய் கூட அரைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன்.